அன்பு இதயங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நாடி வருவது வாழ்வும் வளமும். இந்த வாழ்வும் வளம் நிகழ்ச்சியின் பின்னே நிற்பது அபூர்வாஸ். அபூர்வாஸ் கிளானிலே கடந்த 36 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மணியியல் ஜோதிட கலை நிலையம். அதனை சீரிய முறையில் வழிநடத்துபவர் மணியியல் ஜோதிட கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மல் டாக்டர் கோ பரமேஸ்வரன். வணக்கம் டாக்டர். வணக்கம். வழக்கம் போல் அன்பர்களுக்கு முகம் நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். டாக்டர், இன்னைக்கு ஒரு பொதுவான தகவல் பார்ப்போங்க. நீங்க எத்தனையோ பேரை நீங்க சந்திக்கிறீங்க, வெளியில போகும்போது பாக்குறீங்க, வரீங்க, யாரோ ஒரு நபர் பாக்குறீங்க, முன்ன பின்ன நீங்க பார்த்ததே இல்லை, முதல் தடவையா பாக்குறீங்க. அவர் பார்த்த உடனே ஒரு இனம் புரியாத இன்பம், ஒரு ஈர்ப்பு, அவர் மேல ஒரு பாசம் வரும். ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்க நிச்சயமா அனுபவம் இருக்குங்க. எனக்கு நிறைய அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு நபர் முன்ன பின்ன பார்க்காதவர் பாக்குறீங்க, அடுத்த நொடிய பிடிக்காது, பார்க்க பிடிக்காது. ஆனா அவர் என்ன ஏன்னு ஒண்ணுமே உங்களுக்கு தெரியும். ஒருவரை பார்த்து உடனே பிடிக்குது, கவர்கிறது, ஈர்ப்பு. இன்னொன்னு அதே மாதிரிதான், அது யாருன்னு ஒண்ணு தெரியாது, ஆனா பிடிக்கல உங்களை, அவரை விருப்பம் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய மனித இயல்புகள், நோக்கங்கள் எல்லாம் மாறிப்படுகிறது இல்லைங்களா? இப்ப நீங்க வாகனத்துல போகிறீங்க, இப்ப போயிட்டே இருக்கும்போது ஒரு மோட்டார் சைக்கிள் தாறுமாறா ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க திட்டுவீங்க மனசுக்குள்ளேயே, இவன் எங்கேயாச்சும் அடிபட்டுப்பேன், சாவணும் பாரு, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம போறான்னு நினைப்பீங்க தானே? அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனோன்னா அவன் அடிபட்டு கீழே கிடக்கிறவன் வைப்பாங்க. அடுத்த நோட்டி மனசு என்ன சொல்லும்? ஐயோ பாவம் அடிபட்டுட்டான். என்ன சொன்னீங்க? இவன் அடிபட்டு, இப்ப அடிபட்டு, ஐயோ அடிபட்டுட்டானே அப்படின்னு மனசு இறங்குது. மனசு நீ இப்ப இதனை நிலைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, இறை சிந்தனை நமக்கு மிக்க உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க, நிச்சயமா ஆழமா இருக்கிறீங்க. ஆமா, இறை சிந்தனை, மனித நேயம், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நிறைய வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இரண்டரை கலந்ததுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தீபாவளின்னு வச்சுக்கோங்க. தீபாவளி 10 வருஷம் நீங்க பேசாமே இருக்கிறீங்க, உடன் பிறந்தவங்க எல்லாம், சொந்த பந்தங்களோட கருத்து வேறுபாடு, அப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க. ஆனா ஒரு சூழல்ல நீங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீங்க அவங்கள சந்திக்கிறீங்க, ஒரு ஆறுதல் சொல்றீங்க, நீங்க பேசுறீங்க. அதுக்கு அந்த சூழ்நிலை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்ம இவ்வளவு நாள் பேசாம இருந்தோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது பாருங்க. அதான் அது மனித நேயம் அப்படின்னு சொல்றதுங்க. அந்த காலகட்டத்துல எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை, குடும்பம், அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எல்லாரையும் சும்மா ஒட்டுமொத்தமா திட்டிட்டு போக முடியாது. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நம்ம பேசி சமாளித்து கொள்கிறோம். அது மனித நேயம். சில பேர் நமக்கு பிடிக்கும் வாழ்க்கையில, சில பேர் நமக்கு பிடிக்காம இருக்கும், நம்ம ஒதுங்கி போயிடுவோம். இவங்க ரொம்ப கரண்ட் முரட்டா இருக்கிறாங்க, ரொம்ப அவங்களோட பேச்சு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப கரண்ட் முரட்டா பேசுறவங்க கிட்ட நம்ம போய் பேச முடியாது தெரியுங்களா? ஒரு தடிமனா இருந்தோம், நம்ம கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை ரொம்ப முத்தி போய் நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறவங்க கிட்ட நம்ம போய் பேசி என்ன சாதிக்க போறோங்க? ஒண்ணுமே கிடையாது. உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாற்காலியில உட்காரலாம், 6 அடி நிலம் தாங்க சொந்தம். அந்த நிலம் கூட இப்ப கிடைக்காதுங்க கொஞ்ச நாள்ல. எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கொண்டு பஸ்பமா கரைச்சிட்டு போயிடுறாங்க. நீங்க சொன்னது போல இந்த பிணக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது அன்பின் அடையாளமாக ஒரு பரிசளிப்பாக அபூர்வாஸ் நிறுவனத்துல நிறைய பொருள்கள் இருக்குங்க. அன்பின் பிணைப்பை உருவாக்குவதற்கு நிறைய இருக்குங்க. ருத்ராட்சங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. தாப்பனா இருக்கிறாரு, ருத்ராட்சம் ஸ்படிகங்களோடு கட்டி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கையில அணியக்கூடிய ஸ்படிகங்கள் இருக்கிறது, சிட்ரின் டைகர்ஸ் இருக்குது, அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். பார்க்காமல் பேசாமல் இருக்கக்கூடியது அபூர்வாஸ் நிறுவனத்துல மலை போல் குவிந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இயற்கையோட படைப்புலங்க. ஆழ் கடல்ல விளையக்கூடிய முத்துக்கள். இந்த முத்துக்கள் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக கடவுளால படைக்கப்பட்டது இந்த முத்துக்கள். எப்படியாப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த முத்துக்கள் அணியக்கூடிய வேலையில அவங்களுக்கு ஒரு யவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகு இயற்கையாக சேர்கிறது அப்படின்னு நூல்கள்ல நம்ம பார்க்கிறோம். உலகத்திலேயே அதிகமாக முத்துக்கள் விளைந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தாங்க. இந்தியாவுல கொற்கை துறைமுகம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. சிலப்பதிகாரம் படிச்சோம்னா அந்த கொற்கை துறைமுகத்தை பத்தி பேசுவாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்ட பொழுது கொற்கை துறைமுகத்துல இருந்து கழுத மேல மூட்டை மூட்டையாக முத்துக்களை கட்டி, முத்துக்களை எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்திங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க.
அப்பதான் அந்த நாட்டோட ஒரு மந்திரி சொன்னாரு, நம்மளுடைய கருவூலமெல்லாம் காலியாகி இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்க பணம் அங்கேருந்து அந்த முத்துக்கள் தான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இங்கிலாந்து பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த முத்துக்கள் மேல அவ்வளோ பெரிய ஒரு மோகங்க. ராணியிலிருந்து சாதாரண நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட முத்துக்கள் என்று அவ்வளோ ஒரு பிரியம் இருந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருங்க, உலக அழகி கிளியோபாத்ரா தெரியலையா? கருப்பின அழகி, ரொம்ப அற்புதமான ஒரு அழகி, உலக வரலாறுகள்ல நிறைய இடம் பெற்றவர். அரேபியன் நைட்ஸ் கதையெல்லாம் படிச்சோம்னா அதை பத்தி தெரியணும். இந்த கிளியோபாத்ராங்க உலகத்தின் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு முத்துங்க. ரொம்ப உயர்ந்த ரக முத்துக்களை வந்து ஒயின் சொல்லக்கூடிய ஒரு மதுவிலங்க அதை போட்டு ஊற வைத்து அது கரைந்த உடனே அதை குடிச்சு தன்னுடைய அழகை வந்து மேம்படுத்தினாள் அப்படின்னு வரலாறுல படிச்சிருக்கோம். முத்துக்கள், அந்த முத்துக்கள் வந்து பெண்களுடைய அழகை மெருகுபடுத்தி காட்டக்கூடியது இந்த முத்துக்கள் அப்படின்னு. அதை அணிந்தாலே அழகு. இப்ப கூட நீங்க நியூஸ் எல்லாம் பாருங்க, இந்த செய்தி படிக்கிறீங்க, ஒரு முத்து மாலை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த காந்தியும் சோபம் தன்னால வந்துடும், ஒரு கவர்ச்சி வந்துடும். அந்த முத்துக்கள் வந்து ராசியில எந்த ராசியை போய் சேருனா கடகராசி போய் சேருங்க. ஆனா அந்த முத்துக்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் பொருந்துமா? கண்டிப்பா பொருந்துங்க. எல்லா ராசிக்காரர்கள் பெண்களுக்கு அந்த முத்துக்கள் கண்டிப்பா பொருந்தும். சின்ன குழந்தையில இருந்து கடைசி அந்திம காலத்துல இருக்கக்கூடிய பாட்டி வரைக்கும் முத்து மாலைகள் அணியலாம் அப்படின்னு சொல்லுது. அதுல வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த லலிதா நவரத்ன மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு, சாமிக்கு பாடுவாங்க. அந்த முத்துக்களை பத்தி சொல்லக்கூடிய வேலையில அதனுடைய மேன்மையை பத்தி, அதனுடைய அழகு, அதனுடைய மெருகு தன்மையை பத்தி ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அதனால பெண்களுக்கு வந்து இந்த முத்துக்கள் வந்து இயற்கையாக உங்களுடைய வீடுகளில் தாய்மார்களுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு அல்லது சகோதரிகளுக்கு அல்லது வயதானவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் ஏதாவது நீங்க பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முத்துக்கள் கோத்த மாலை. முத்துக்கள் வந்து அந்த காலம் மாதிரி வந்து எல்லாம் பெரிய பணக்காரங்க, பிரபுக்கள், தனவான்கள், கனவான்கள் மட்டும்தான், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் அப்படிலாம் இல்லைங்க. இப்ப எல்லாரும் அணியலாம். சாதாரண விலையில சும்மா சாதாரணமா ஒரு 150 ரிங்கிட்ல இருந்து நீங்க 15,000, 20,000, 30,000 ரிங்கிட் வேணும்னாலும் முத்து மாலைகள் தகுதிக்கு ஏற்ற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப. இப்ப நீங்க வந்து வைல்ட் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல்ல வந்து சுழல் இருக்கும் அடிப்பாகத்துல, அந்த 2 சுழல் 3 சுழல் வந்து சங்கமிக்கக்கூடிய இடம் இருக்கு, ஒரு சுழல். அந்த இடத்துல தான் ஆங்கிலத்தில் சொல்ல பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அதிகமா உண்டாக்குங்க. மீன்கள், சிப்பிகள்லாம் அந்த இடத்துல வந்து சேருங்க. ஏன்னா அந்த பொருளை சாப்பிடுவதற்கு, அந்த பிளாங்டனை சாப்பிடுவதற்கு. அந்த மாதிரி கடல்ல அந்த சுழல் இருக்கக்கூடிய இடத்துல சிப்பிகள் வந்து சேரும்போது அப்படியே சுத்தி அதே இடத்துல தங்கிருங்க அந்த சிப்பிகள். அந்த சிப்பிகள்ல விளையக்கூடிய முத்துக்கள் வந்து ரொம்ப அதனுடைய வர்ணங்கள் வந்து இயற்கையாகவே கோல்டன் டிப் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க நிறத்துல கிடைக்குங்க. அடுத்த நிகழ்ச்சியில காட்டுறேன் நான். அந்த தங்க நிறத்துல கிடைக்கக்கூடிய முத்துக்களுக்கு வந்து விலை அதிகங்க. ஒரு முத்து ஒரு 3,000 ரிங்கிட்ல இருந்து 5,000 ரிங்கிட், 10,000 ரிங்கிட் வரைக்கும் இருக்கு. கோல்டன் டிப் பேர்லுங்க. சரி, இந்த ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. இந்த முத்துக்கள் இப்பொழுது எங்கே கிடைக்கிறது, எங்க அதிகமாக கிடைக்கிறதுனா நம்ம இந்தோனேஷியாவில் சோகோ என்று சொல்லக்கூடிய ஒரு தீவை ஒட்டி அந்த பகுதியில அந்த சுழல் இருக்குதுங்க. அங்க வந்து இயற்கையாக வந்து முத்துக்களை விளைவித்தும் கடல்லையங்க. இப்ப கடல்ல விளைவிக்கிற முத்துக்கும் கடல்ல இயற்கையாக உண்டாகிற முத்துக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இயற்கை அந்த ஒரு பெரிய மாறுபாடு எல்லாம் இருக்காது. அமில தன்மைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சோகோ தீவுல விளையக்கூடிய முத்துக்கள்லாம் அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரி அப்படியே தங்க நிறத்துல இருக்கு. நான் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்த ஒரு கண்காட்சியில போய் பார்த்த பொழுது ஒரு மாலை ரொம்ப பிடிச்சமா இருந்துச்சு. சரி, இது வாங்கி பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னுச்சு. கேட்ட பொழுது ஒரு மாலை 35,000 ரிங்கிட்டு சொன்னாங்க. 35,000 ரிங்கிட்டு இந்த மாலை தான். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் அதனுடைய தன்மையெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அபூர்வாசன் நிறுவனத்துல அந்த தங்க நிறத்திலான முத்துக்களை வந்து நம்ம தருவிச்சு. ரொம்ப வெள்ளதான், ஆனா அது ரொம்ப பத்திரமாக இருக்குது. தேவை யாரும் வந்து கேட்டாங்கன்னா அது வந்து சும்மா அதை எடுத்து வச்சு பண்ணேன். ஏன்னா முத்துக்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு ஈரத்தன்மை எப்போதும் இருக்கணுங்க. ரொம்ப வெளிச்சத்துல இந்த முத்துக்கள்லாம் வச்சதுன்னா முத்துக்கள் வந்து சுருங்கும் தன்மை இருக்கக்கூடியது. நம்ம வந்து அணிந்திருக்கக்கூடிய வேலையில நம்ம எப்போதும் சோப் போட்டு குளிக்கிறோம், வேர்வை இருக்கிறது. அந்த வேர்வையில கரையக்கூடிய ஒரு பொருள்லாம் முத்துக்கள் கரைஞ்சுங்க. நீங்க ஒரு முத்து மாலை வாங்கி நீங்க உடம்புலயே அணிஞ்சிருக்கீங்கன்னா கொஞ்ச காலம் சென்று பாத்தீங்கன்னா அந்த முத்து மாலை ரொம்ப
லூஸா இருக்கும். ஏன்னா அந்த முத்துக்கள் வந்து சிறிதாகும், கரையும். உடம்போடு கரையக்கூடிய ஒரு ரத்தினம் அப்படின்னா முத்துக்கள் தாங்க. அதனாலதான் அந்த முத்துக்கள் பெண்களுக்கு அழகை கொடுக்குது. அதே சமயத்துல அது வந்து எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போகும்போது போட்டுட்டு போவாங்க. ஆமா, அப்புறம் போயிட்டு காய்ச்சி வந்து வச்சிருவாங்க. வீட்டுல வந்து ஒரு இந்த தாள் இருக்கு இல்லையா, டிஷ்யூ. டிஷ்யூ பேப்பர், அதுல வந்து தொடச்சிட்டு அதை பத்திரப்படுத்தி வச்சோம்னா நீண்ட நாட்களுக்கு அது நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். முத்துக்கள் வந்து ரொம்ப நல்லதுங்க. வீட்டுல யாரெல்லாம் விக்கிரக வழிபாடு பண்றீங்க, சின்ன சாமி சிலையெல்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு சாமிக்கு வந்து ஒரு முத்துல மாலை வாங்கி போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது நீங்க வந்து பெரிய கோயிலுக்கு வந்து ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கணும், ஒரு பெரிய முத்து மாலை நீங்க செய்து அவங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். முத்து மாலை சிறி சக்கரை பெண்டன்களோட இணைத்து செய்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவுக்கு நீங்க வந்து இந்த தீபாவளிக்கு அம்மா உங்களுக்கு வந்து முத்து மாலை உங்களுக்கு நான் வாங்கி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தாலும் அது சிறப்பா இருக்குங்க. ஆனா முத்துக்கள் வந்து ஒரு சில புத்தகங்களை சொல்லியிருக்கோம். இந்த கொற்கை துறைமுகத்தை பத்தி படிக்கக்கூடிய வேலையில சிலப்பதிகாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நூல்ல அந்த முத்துக்கள் வந்து பெண்களுடைய இயற்கையான அழகை மேம்படுத்துவதோடு ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் சொல்றாங்க அந்த மந்திரம் சொல்லக்கூடிய வேலையில சந்திரமோ மனசோ ஜாதகா, சந்திரன் வந்து வளரும் அப்புறம் தேயும். அதே மாதிரி பெண்களுடைய மனது வந்து ஒரு நேரத்துல நிலை இல்லாமல் இருக்கும், வளரும், அது தேயக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த முத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்புன்றாங்க. சந்திரனுக்கு தான் அந்த முத்துக்களை பத்தி சொல்லப்படுகிறது. அந்த யவனத்தையும் அந்த அழகையும் குறிக்கக்கூடியது அந்த முத்துக்கள். பரிசாக கொடுப்பதற்கு ஏற்புடைய ரொம்ப அற்புதமான ஒரு அவங்க தகுதி ஏற்றவாறு ஆமா, அம்பரோஸ் நிறுவனத்திலே உண்டு. கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவு கொண்டு வருவோம். இந்த அளவிலே நம்முடைய வாழ்வு மலம் முடித்துக் கொள்வோம். நமக்கு தகவல்களை பதிவு செய்தவர் அபராஸ் நிறுவனர், மணியல் ஜோதிட கலை 2 முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மன் டாக்டர் கோ. பரமேஸ்வரன். விடைபெறுங்க டாக்டர். வணக்கம்.